தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி இது எப்பவுமே ஒரு நெவர் எண்டிங் சேட் ஸ்டோரி தான். அப்படிதான் காலங்காலமா இருந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த ப்ரோ கபடி சீசன்கள்ல தமிழ் தலைவாஸோட பர்ஃபார்மன்ஸ் மோசமா தான் இருந்திருக்கு. எக்ஸப்ட் ஒரு சீசன் பிகேஎல் சீசன் 11 மேலும் ஒரு சீசன் மேலும் சில சேஞ்சஸ். பட் இருந்தாலும் டீம் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. டீம்ல இன்ஜுரி, கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை, பிளேயர்ஸோட ஃபார்ம் அவுட்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இது எல்லாமே தமிழ் தலைவாஸோட சோதனைகளாக அமைஞ்சிருந்தாலும் ஒரு சில சாதனைகளையுமே தமிழ் தலைவாஸ் இந்த பிகேஎல் சீசன் 11ல பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ப்ரோ கபடி லீக் சீசன் 11ஓட தமிழ் தலைவாஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இல்ல நம்மளோட லாங்குவேஜ்லேயே போயிடுவோம். சாதனைகள் அண்ட் சோதனைகள் தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியை நான் கேட்டுடுறேன். தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் டைட்டில் டிராஃபி இருக்கு. அது இல்லாம பெஸ்ட் ரைடர், பெஸ்ட் டிஃபெண்டர், எமர்ஜிங் பிளேயர், எம்இபின்னு பல அவார்டு கொடுப்பாங்க ஒவ்வொரு சீசன் முடிகிறப்பவும். ஸோ அதுல இருந்து தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் ஒரே ஒரு அவார்டு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. இத்தனை வருஷம் ஆடியும் அது என்ன அவார்டு, அதை வாங்கினது யாரு, எந்த சீசன் வாங்கியிருந்தாங்க, அந்த ஒரு ஆன்சர் தான் எனக்கு இப்ப தேவை. அது யாருங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், சோதனைகள் சாதனைகள் எதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம்? சோதனைகளையே சொல்லி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாதனைகளை சொல்லி அதுக்கு மருந்து நான் போட்டுடுறேன். சோதனைகள், தமிழ் தலைவாஸ் சோதனைகள் பிரிக்க முடியாத ஒண்ணு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி தான் பிகேஎல்ல பொறுத்த வரைக்கும். தமிழ் தலைவாஸ் எப்பவுமே சீசனுக்கு முன்னாடியும் சரி சீசன் அப்பவும் சரி ஒரு தரமான டீமா, வேற லெவல் டெரிஃபிக் டீமா ரெடியாவாங்க. அது யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, அந்த டீம் பார்க்கும்போதே பேப்பர் வைஸா நீங்க பாத்தீங்கனாலே ஓகேடா இந்த டீம் கண்டிப்பா இந்த டைம் பிளே ஆஃப் அடிச்சிடும் அப்படின்னு நீங்க பாக்குற மாதிரி சொல்ற மாதிரியான ஒரு டீமா தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் காலகாலமா அப்படிதான் இருந்திருக்கு. அண்ட் தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃபுக்குள்ள என்ட்ரி ஆகும்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொல்லல, பல ப்ரோ கபடியோட வெப்சைட்ஸ் அண்ட் சோசியல் மீடியா பேஜஸ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கபடி 360, கபடி மேனுவல், ஆல் அபவுட் கபடி, கபடி டைம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸ் கபடி, இவங்க எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க சவுத் சைடு இருந்து தமிழ் தலைவாஸ் குவாலிஃபை ஆகுன்னு சொல்லிட்டு. அவங்கள மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் சேர்த்து ஏமாத்திட்டாங்க தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன சோதனைகள் அப்படி தமிழ் தலைவாஸில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதன்மையான சோதனை அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜுரி தான். டீமில் ஆடின ஒரு பிளேயர் 2 பிளேயருக்கு இன்ஜுரி இருந்தால் தப்பிச்சிடலாம். எல்லா பிளேயரையும், அதாவது ஒருத்தர் 2 பேரை தவிர எல்லா பிளேயருக்கும் இன்ஜுரி இருந்தால் எப்படி தப்பிக்க முடியும்? அதுதான் தமிழ் தலைவாசுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோஹித், ராம்குமார் மாயாண்டி, நிதின் சிங் 3 பேரும் ஆப்சண்ட். கேட்டால் இன்ஜுரி ஃபுல்லாக ரிகவரி ஆகலை, ஃபுல் ஃபிட்னஸில் கிடையாதுன்ட்டாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசானமுத்து உள்ளே வந்தாங்க. மேட்ச் ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் மேட்ச்சு சாகர் ராத்தி இன்ஜுரி, வெளியே போயிட்டாரு, ரூல்ட் அவுட், சுத்தமாக வரவே இல்லை அவர். சரி, அதுக்கப்புறமா மேட்ச் போயிட்டே இருந்துச்சு. போகிற சமயத்தில் நரேந்தர் கண்டோலாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவராலையும் திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியலை. மாசானமுத்துக்கு ஷோல்டர் இன்ஜுரி, ரூல்ட் அவுட் ஆகி அவருக்கு பதிலாக சாய் பிரசாத் உள்ள கொண்டு வந்தாங்க. விஷால் செகலுக்கு இன்ஜுரி, சௌரபுக்கு ஒரு இன்ஜுரி, அண்ட் பிளே பண்ணும்போது அபிஷேக்கு ரத்தம் வந்திருக்கும், ரோனக் ரத்தகாவு வாங்கியிருப்பாரு, அமீர் ஹுசைன் பஸ்டாமிக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலி நீங்க விரல விட்டு என்ற மாதிரி தான் இன்ஜுரி இல்லாத பிளேயர்ஸே உள்ள இருந்தாங்க. அமீர் ஹுசைன் பஸ்டாமி வரைக்கும் எல்லாருக்குமே இன்ஜுரி ஏற்பட்டு இருந்துச்சு. மொயின் சஃபாக்கி, இமன்சு யாதவ், நித்யேஷ்குமார், இந்த 3 பேருக்கு தான் பெருசா இன்ஜுரி கிடையாது. மற்ற எல்லாருமே இன்ஜுரி கன்சர்ன்ல தான் இருந்திருந்தாங்க. சாஹில் குலியா கூட ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்ன் அண்ட் ஃபீவருமே இடையில அவங்களுக்கு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே என்னடா இது, நீங்க தமிழ் தலைவாஸ் டீம் மேட்ல ஆட வேணாம், ஹாஸ்பிட்டல்ல போய் ஆடுங்கிற அளவுக்கு தான் அந்த டீமோட பிளேயர்ஸோட நிலைமை இருந்திருந்துச்சு. இந்த கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ்ல இன்ஜுரிங்கிறது நார்மலான ஒன்று தான். பட் இதை எப்படி மேனேஜ் பண்ணிருக்கலாம் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ல பெட்டரா பேக்கப்ஸ் எடுத்திருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதிகபட்சமான அமௌண்ட்டை சச்சின் தென்வருக்கு செலவு பண்ணது மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சிருந்துச்சு. சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ட் சீசன் ஸ்டார்டிங்ல இதை சொன்னதுக்கு நான் பயங்கரமா திட்டு வாங்கினேன் உங்ககிட்ட இருந்து. பட் இப்போ உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா அதிகபட்சமான அமௌண்ட்டை சச்சினுக்கு செலவு பண்ணதுனால பேக்கப் ரைடர்ஸோ பேக்கப் டிஃபெண்டர்ஸோ அவங்களால எடுக்க முடியல. அது மிகப்பெரிய மைனஸ். இதுக்கு மட்டும் நான் சேரானாவே குறை சொல்லுவேன். இது மேபி மேனேஜ்மெண்டோட இஷ்யூவா கூட இருந்தது. அது எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, அதை பத்தி பேச முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த டீம்ல இருந்திருந்தாலும் நான் மிகப்பெரிய கன்சர்னா பார்த்தது இன்ஜுரி, சேரானா சச்சினுக்கு செலவு பண்ணது, இதெல்லாம் விட்டு தெளிடுங்க. இங்க மேனேஜ்மெண்டோட இன்வால்வ்மெண்ட், இந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா டீம் உருப்படாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்துச்சு. சேரான பொறுப்பை கொடுத்தீங்க
வச்சிங்க அப்படின்னா அவரையே நீங்கள் ஃபுல் சீசனும் கோச்சிங் பண்ண விட்டுருக்கணும். இடையில வந்து சிஇஓவே வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, ஐடியாஸ் அவர் மாற்றி கொடுக்கறது, அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சுக்கு என்ன மரியாதைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உதயகுமார் கீழே மேட்டுக்கே வர மாட்டார், பிளேயர்ஸ் கூட பேசவே மாட்டார் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில் உதயகுமார் தான் மெயின் கோச் மாதிரி பிளேயர்ஸ் வந்து வழிநடத்திட்டு இருக்காரு. சேரானா பின்னாடி அசிஸ்டன்ட் கோச் மாதிரி நின்று இருக்காரு. இது மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அண்ட் மிகப்பெரிய தப்பும் கூட. ஒருத்தர்கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க, இல்லையா அவர் தூக்கி வெளியே போட்டுருங்க. வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறத மட்டும் நான் தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிக்க விரும்புறேன். நிறைய பேர் வந்து சேரானா கூட சேர்ந்து கோச்சிங் பண்றதுக்கு வேற எந்த கோச் கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆஷன் குமார் திரும்ப வரலாமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். பட் இதுல அதாவது இந்த வீடியோல இதை பத்தி நான் மென்ஸா பேச விரும்பல, ஏன்னா வீடியோ பெருசா போயிடும் அப்படிங்கிறதுனால. அந்த தமிழ் தலைவாசை நம்பி எடுத்த பல பிளேயர்ஸுக்கு ஃபார்ம் சுத்தமா கிடையாது, அதுவும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே தமிழ் தலைவாசுக்கு இந்த சீசன் சரியா அமையல. அதனாலதான் அவங்களோட தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே எல்லா டீமுக்கு எதிராகவும் பெற்று இருந்தாங்க. ஸோ இது மிகப்பெரிய மைனஸ் தான். இன்ஜுரியில் ஆரம்பிச்சு சேரானா, கோச்சிங், மேனேஜ்மெண்ட் எல்லாமே இஷ்யூ தான். பிளேயர்ஸ் ஃபார்மும் அதற்கு மேலே வந்து நின்னது. இந்த மாதிரி எல்லாமே சோதனைகளாக தான் தமிழ் தலைவாசுக்கு இருந்துருந்துச்சு. டேபிளில் 9வது இடம் பிடிச்சி வெளியேறினாங்க. 9வது இடம் அவங்களுக்குன்னே தத்து கொடுத்த மாதிரி காலங்காலமாக அந்த இடத்துலையே கழுத்திருக்கிறாங்க. சரி, அடுத்த சீசன் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். பட் இருந்தாலும் இந்த சீசன் ஒரு சில சாதனைகளும் நடந்திருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இல்லையா? சோதனைகளை மட்டும் சொல்லிட்டு விட்டா நீங்க விட மாட்டீங்களே. தமிழ் தலைவாஸ் சாதனைகள் பண்ணதுல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் யூனிட். டாக்கிள்ஸ்ல வந்து அவங்க பண்ணாத ரெக்கார்டே கிடையாது. சீசன் பை சீசன் அதை சூப்பரா பண்ணுவாங்க. போன முன்னாடி சீசன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாகர் ராத்தி, சாகில் குலியா இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. பட் இந்த டைம் நித்யேஷ்குமார், அமீர் ஹுசைன் பஸ்டாமி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த சாதனையை பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படி சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன் லீக் ஸ்டேஜஸ்லாம் முடியும் போது ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் டேக்கிள் 260 டேக்கிள்ஸ் அது பண்ணது தமிழ் தலைவாஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் டீம் டேக்கிள் பாயிண்ட்ஸ் 279 அதுவும் தமிழ் தலைவாசோட தான், அவங்களோட பேர்ல தான் இருந்துருந்துச்சு. அண்ட் ஹையஸ்ட் டீம் ஆவரேஜ் டேக்கிள்ஸ் அதுவுமே 12.68 தமிழ் தலைவாஸ் கிட்ட தான் இருந்துருந்துச்சு. அண்ட் ஹையஸ்ட் டீம் சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் பெர் மேட்ச் 11.62 அதுவும் தமிழ் தலைவாஸ் கிட்ட தான் இருந்துருந்துச்சு. இந்த மாதிரி தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் யூனிட் தாறுமாறா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. காலங்காலமா தமிழ் தலைவாஸ்ல யாரு எது சொதப்பனாலுமே இந்த டிஃபென்ஸ் யூனிட் எப்படியாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடும். அது இந்த சீசனும் நடந்திருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அமீர் ஹுசைன் பஸ்டாமி, நித்யேஷ்குமார், அப்பப்போ நம்மளோட அனுஜ் கவடே, ஆஷிஷ், ரோனக்கு, அபிஷேக், ஆக்சுவலி இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீசன் டிஃபென்ஸை வச்சு உள்ள போயிருக்கலாம். பட் அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பட் கார்னர்ஸுக்கு மிகப்பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸா இருந்த யுவன்சு யாதவ், மொயின் சஃபாகி அவங்களுக்கும் கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் நான் திரும்பவும் வரேன். ஸோ இங்க சாதனைகள் அப்படிங்கிற விஷயத்துல தமிழ் தலைவாசோட பாசிட்டிவான விஷயங்களும் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த சீசன் தமிழ் தலைவாசுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நான் பார்க்கறது 3 விஷயங்கள். இமன்சு யாதவ் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ரீசன். பட் இமன்சு யாதவ் முன்னாடி சீசன்கள் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ அவரை எடுத்து இப்போதைக்கு ஓரமாக வச்சிடுறேன். இந்த சீசன் கலக்கின 2 பிளேயர்ஸ் மொயின் சஃபாகி அண்ட் நித்யேஷ்குமார். ஃபர்ஸ்ட் மொயின் சஃபாகி. மொயின் சஃபாகி ஒரு அன்னோன் கமாடிட்டி. மொயின் சஃபாகியை எடுக்கிறப்போ நிறைய பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது. பட் நான் ஆல்ரவுண்டர்ஸ் கவுண்ட் போடும் போதும் சரி, தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7 சொல்லும் போதும் சரி, தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் மொயின் சஃபாகி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அவரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது சக்சஸாகவும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த பிகேஎல் சீசன் 11ல 100 ரைட் புள்ளிகளை எட்டின ஒரே ஓவர்சீஸ் பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்ட், அதாவது சாதனை மொயின் சஃபாகி கிட்ட தான் இருக்கு. நாட் ஓன்லி ரைடிங், டிஃபென்ஸ்லயும் மனுஷன் கலக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இது இல்லாம நம்மளோட நித்யேஷ்குமார் இந்த இயரோட ஃபைண்ட் ஆஃப் த இயர். ஆக்சுவலி போன வருஷம் வந்து அவர் டீம்ல இருக்காரு. பட் இந்த வருஷம் தான் அவருக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான வருஷமா இருந்துருந்துச்சு. ஒரு கேப்டனாகவும் தமிழ் தலைவாசை வந்து எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒட்டுமொத்தமா டீமை தன்னோட தோல் மேல தூக்கி வச்சுட்டு கொண்டு போனாரு அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ நித்யேஷ்குமார் த பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் தமிழ் தலைவாஸ் இன் பிகேஎல் சீசன் 11 என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த வருஷம் எந்த பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணலாம், அந்த வீடியோவும் கேட்டுட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணலாம் ப்ரோ அதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தமிழ் தலைவாசுக்கு இதுக்கப்புறம் அதான் சீசன் முடிஞ்சிருச்சு இல்லை, நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் சோதனைகள் சாதனைகள் எல்லாமே ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு இந்த சீசன் விட்டுருங்க. அடுத்த சீசன் திரும்பவும் கம்பேக் கொடுத்து பெருசாக மேலே வாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.
அண்ட் சேரானா கோச்சை தயவு செய்து மாற்றிடாதீங்க. அவரும் ஒரு பாசிட்டிவ் தான் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். மேபி நீங்கள் உதயகுமாரை மாற்றலாம், சேரானாவை மட்டும் பொறுப்பில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை அவர் வாங்கி தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் கோச் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலே பல அசிஸ்டன்ட் கோச்சஸ் அவைலபிளாக இருக்காங்க. அலெக்ஸ் பாண்டியன், ராஜகுரு சுப்பிரமணியன், ஸோ அவங்கள போடுங்க. கண்டிப்பாக டீம் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இன்னும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த தமிழ் தலைவாஸ் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் அப்டேட் வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.